சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவுக்கு வந்த பிரச்சனையிலிருந்து மீனா உண்மையை நிரூபித்து நல்லபடியாக முத்துவை காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவால் தாங்க முடியல. முத்து தான் தப்பு செஞ்சுருப்பான்னு நானும் மீனா கிட்ட என்னென்னமோ பேசிட்டேனே. ஆனால் மீனா இவ்வளோ பெரிய புத்திசாலியால் இருந்திருக்கா? யார் பக்கம் தப்பு இருக்குது, யார் அந்த ஆளுங்களை அனுப்புனதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சி ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டாலே. இந்த ரோகிணியும் சாதாரண வேலையாக செஞ்சுருக்கா? சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு சிட்டியோட ஆளுங்க அந்த தீபனோட வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருந்தும் மறைச்ச ரோகிணியை நானே வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு விஜயா மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாமல் ரோகிணி மேலே ரொம்பவே விஜயா கோபமாகவும் இருக்காங்க. உடனே இங்கே அண்ணாமலை, பாத்தியா முத்து, மீனா உனக்கு ஒரு பிரச்சனைனா தாங்க முடியாமல் உண்மையை நிரூபித்து தீபன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு போலீஸ் முன்னாடி சொல்ல வச்சு தப்பு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி சரியான ஒரு பதிலையும் கொடுத்து உன்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா. மீனா உனக்கு மனைவியாக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சீதாவோட கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையில் மீனா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நீ சொன்னல. ஆனால் மீனா பார்த்தியா உன்னை எதுலேயுமே விட்டு கொடுக்கல. உன் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்காது. என் வீட்டுக்காரரை நான் மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன், போலீஸ்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்னு உனக்காகவே அங்கே இங்கேன்னு யார் மூலமாவது கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்கணும்னு மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டு மீனாவை எதுலேயும் விட்டு கொடுக்காம நல்லபடியாக மீனாவை பார்த்துக்கணும் முத்து அப்படின்னு சொல்ல, முத்துவும் எல்லாரும் முன்னாடியும் மீனா கிட்ட கண் கலங்கி மன்னிப்பும் கேட்குறாங்க, நன்றி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் தான் எதுலேயும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லை தெரியுமா? என்னை பற்றி எல்லாருமே நான் தான் தப்பு செஞ்சுருக்கேன்னு நம்பினாங்க. ஆனால் நீ மட்டும்தான் நான் எந்த தப்பும் செஞ்சுருக்கவே மாட்டேன்னு எனக்காக சப்போர்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் எனக்காக பேசினேன். அது மட்டுமா, வீட்டில் உள்ளவங்க நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னெலாம் என் அம்மா, மனோஜ்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் நீ எனக்காக கஷ்டப்பட்டு தீபனை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சு, அதுவும் அந்த ரோகிணி தான் ஆளுங்களை அனுப்புனாங்கன்ற உண்மையை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீ செஞ்சல. இதை விட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் நான் தான் கோவம் வந்துட்டா உன்னை பற்றி யோசிக்காமல் என்னென்னமோ பேசி உன்னை வீட்டை விட்டெல்லாம் வெளியில் போக சொன்னது என் தப்பு. அதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்டேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் மன்னிப்பு கேட்கணுமா, இல்லை நன்றி சொல்லணுமா? நீங்கள் என்னுடைய புருஷங்க. அப்படி இருக்கும்போது உங்களை யாராவது தப்பாக பேசினா எப்படிங்க நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? நீங்கள் தப்பு செய்யவே மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால தான் நான் உண்மையை கண்டுபிடிச்சி அங்கே போலீஸ்கிட்டையும் சொல்லி தப்பு செஞ்ச ரோகிணியை மாட்டி விட்டேன். அதுவும் ரோகிணிக்கு உதவி செஞ்ச அந்த சிட்டி ஆளுங்களையும் மாட்டி விட்டேன். அவங்க தானுங்க தப்பு செஞ்சாங்க, நீங்கள் எதுக்குங்க கஷ்டப்படணும்னு சொல்ல, உடனே முத்து மீனாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உடனே முத்து மனோஜை பார்த்து, பாத்தியா உன் பொண்டாட்டி ரோகிணி என்ன செஞ்சுருக்கான்னு? சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய சொன்னது அந்த ரோகிணி. ஆனால் போலீஸ் வந்து என்னை கேள்வி கேட்ட உடனே, ஆமாம் இந்த முத்து செஞ்சாலும் செஞ்சுருப்பான், இவன் ஏற்கனவே ரொம்ப கோவப்படுவான், இப்படி எல்லார்கிட்டையும் பேச சொல்லி அனுப்புனா இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்கானேன்னு என் அண்ணன் உனக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சி நான் அங்கே போய் பேச போனேன். ஆனால் நீ என்னடானா அந்த ரோகிணி இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு கூட தெரியாமல் என்ன பேச்சு பேசின. இனி ஏதாவது உதவி வேணும்னு நீ என் தம்பி தானேன்னு வந்து பேசின, அவ்வளவுதான். மனோஜ், உனக்கெலாம் இனி என்கிட்டேருந்து எந்த மரியாதையும் கிடைக்காது. உனக்கு மட்டும் இல்லை, இந்த அம்மாவுக்கும் நான் என்றைக்கும் உதவி செய்யவே மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன். அப்படி தானே மீனா? நம்ம வேலையை மட்டும்தான் மீனா பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் இப்படி தான் அவமானப்பட்டு நிற்கணும் போல். பார்த்தல அந்த ரோகிணி இப்போ மாட்டிக்கிட்டாங்க. உன் மனைவி ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னே உனக்கு தெரியாமல் தான் நீ அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கியா? நல்லா தான் இருக்கிற நீ அவங்கள பற்றி புரிஞ்சிக்கல, ரோகிணியை பற்றியே புரிஞ்சிக்கல. இதில் என்ன வேறு தப்பாக பேசுகிறல? இன்னொரு தடவை என்னையோ இல்லை மீனாவையோ ஏளனமாக பேசுகிறது, அவமானப்படுத்துறதுன்னு அம்மா கூட சேர்ந்து ஏதாவது இப்படி பேசின, அப்புறம் என் அண்ணனை கூட உன்னை பார்க்க மாட்டேன், புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ரொம்ப சந்தோஷமாக, முத்து நீ வா மீனா, வெளியில் போய் இன்றைக்கி சாப்பிடுவோம். இவங்களுக்கெல்லாம் நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம் மீனா, பார்த்துக்கலாம், நீ வா. எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க, யாருமே எனக்குன்னு சப்போர்ட் பண்ணலை, நீ மட்டும்தானே மீனா எனக்கு கூட இருந்திருக்க அப்படின்னு மீனாவை சந்தோஷமாக வெளியில் முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயா நினைக்கிறாங்க, பாத்தியா மனோஜ், எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணியா, அதுவும் அந்த சிட்டி கூட சேர்ந்துட்டு தேவையில்லாமல் அவளே பிரச்சனை செஞ்சு மாட்டிக்கிட்டா. இப்படி தான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா அந்த ரோகிணிக்கு இதெல்லாம் வேணுமா என்னன்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும், ஆண்டி
ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீக்கிரமாக அதுவும் முத்து மீனாவை நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு இதே மாதிரி நான் உங்களை போலீஸில் மாட்டி விட தான் போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மனோஜுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பையன் மனோஜுக்கு பெரிய புத்திசாலித்தனமும் இல்லை, திறமையும் இல்லை. இதே முத்துவை பார்த்தீங்களா, உங்களுக்காக பேச போய் மாட்டிக்கிட்டாலும் மீனா புத்திசாலித்தனமாக யோசித்து உண்மையை நிரூபித்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி ரோகிணிக்கு ஒரு பிரச்சனைனா உடனே இங்கே மனோஜ் அமைதியாக உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காரு. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க ஸ்ருதி. உடனே அண்ணாமலை வேற வழி இல்லாமல் ரோகிணிக்காக பேசி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு. ரோகிணி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்த ரோகிணியை பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க. என்னடி செஞ்சு வச்சிருக்க? அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்க போய் அவன் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனையை அதிகமாக செஞ்சிட்டான். இதில் முத்து மாட்டிக்கிட்டான் வேற. ஏன்டி இப்படி செஞ்ச? ஆமாம், அந்த சிட்டி எதுக்குடி உனக்கு உதவி செய்யணும்? இல்லை நீ அவனுக்கு உதவி செஞ்சுருக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உண்மை ஒரு நாள் தெரிய தாண்டி போகுது, அப்போ பேசிக்கிறேன். அப்போ ஒன்றை மட்டும் இல்லை, மனோஜே நான் சும்மா விட மாட்டேன். 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் பார்த்துக்க. உன்னால் முத்து அவமானப்பட்டு நின்னான்னு மீனாவால் தாங்கிக்க முடியாமல் முத்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னையும் மனோஜையும் அந்த மீனா அந்த பேச்சு பேசுகிறா. நாங்கள் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் நீ தானடி. பதில் பேசாமல் நிற்கிற. இனி நீ எல்லாம் வெளியில் போகவும் கூடாது, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். பெருசாக நீ ஒன்றும் வேலைக்கெலாம் போக வேண்டாம். அப்படி என்ன பெருசாக உனக்கு வருமானம் வருதுன்னு அந்த பார்லருக்கு போயிட்டுருக்க? வெளியில் போகிற திமிரில் தானே நீ அந்த சிட்டிக்கிட்ட போய் பேசி உதவி கேட்டிருக்க. இனி நீ வெளியில் போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்கேயுமே நீ போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்ல. இல்லை ஆண்டி, நான் இப்போ பார்க்குற வேலையவும் விட்டுட்டேன்னா அப்புறம் எப்படி சம்பளம் வரும்? உங்களுக்கு எப்படி நான் பணம் கொடுக்குறது? ஆண்டி நான் தப்பு செஞ்சதான், அதுக்குன்னு வேலைக்கு போக வேண்டாம், வீட்டு வேலையை தான் நீ பார்க்கணுன்னு என்னை இங்கேயே இருக்க வைக்கலான்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல. ஆமாம், மனோஜோட மனைவி நீ தானே. வீட்டு வேலையை பார்க்குறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? வெளியில் போன நீ வேலைக்கு தான் போறியா, சிட்டியை பார்க்க போறியா, இல்லை என்ன செய்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் பின்னாடியே வந்து நீ என்ன செய்கிறேன்னு பார்த்துட்ருக்க முடியுமா? எனக்கு அதுதான் வேலையா? என்னால் ஒரு பிரச்சனை வந்தது, முடிஞ்சா உதவி செய்யணும், முடியலையா உன் வேலையை பார்த்துருக்கலாம்ல. தேவையில்லாமல் சிட்டிக்கிட்ட உதவி கேட்க போனல. இனி நீ வெளியிலேயே போகக்கூடாது, அவ்வளவுதான். என் முடிவை மீறி நீயா வீட்டை விட்டு போன, அப்படியே கிளம்பி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிரு. இந்த பக்கமே வந்துடாத, புரியுதுல்ல? மனோஜ் கூட வாழணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், புரியுதில்ல ரோகிணின்னு சொல்ல. சரி ஆண்டி, நான் நாளையிலேருந்து வேலைக்கும் போகலை, எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, இந்த மீனா முத்துக்கு உதவி செஞ்சதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரோகிணி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறதால யாருமே இந்த ரோகிணியை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரோகிணி இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காளோ தெரியல. என்னைக்கா இருந்தாலும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சாதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போல. இந்த ரோகிணியை நம்பவே முடியல. அதனால தான் இனி ரோகிணி வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்கட்டும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா. கிறிஷோட பாட்டி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கல்யாணி, என்னடி என்னை பார்க்க நீ வரவே இல்லை, கிறிஷும் என்னை பார்க்க வரல, இப்போ என்னதான் நடக்குது? மீனாவும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க. நான் வேற வீட்டுக்கு போகணும். டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் நல்லா குணமாயிட்டீங்க, உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் பொண்ணை வர வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்காக பணம் கட்ட சொல்லியிருக்காங்கடி. நீ எப்போ தான் வருவேன்னு கேட்க, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, டாக்டர் உங்களை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு ரோகிணி பேரதிர்ச்சியோட கேட்க, உடனே ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, அப்போ நான் இங்கேயேவா இருக்க முடியும்? ஏன் ரோகிணி, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு நீ தானே ஆசைப்பட்ட. மீனாவும் முத்துவும் என்னை பார்க்க வரக்கூடாது, உன்னை பற்றின உண்மையை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீ தானே நினச்ச. அப்புறம் நீயே என்னை பார்க்க வராமல் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்தா அப்போ அந்த மீனா முத்து தான் என்னை கூட்டிகிட்டு போக வருவாங்களான்னு கேட்க, அம்மா என் நிலமை புரியாமல் பேசுறியம்மா. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு ஒன்னையும் கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு போய் விடணும்னு நான் யோசித்தது உண்மைதான், உன்கிட்ட பேசுனதும் உண்மைதான். நான் மறுபடியும் என் மாமியார்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேம்மா. சிட்டிக்கிட்ட உதவி கேட்க நான் தான் பிரச்சனை செஞ்சேன்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே சொன்னல, என் மாமியார் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு. நல்ல பேர் வாங்கணும்னு நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிரச்சனையாக தாம்மா வந்து முடியுது. இப்போ என்னால் தான் முத்துவும் போலீஸில் மாட்டிக்கிட்டாருன்னு மீனா என்ன மாட்டி விட்டுட்டாங்க தெரியுமா? நான் செஞ்சதும் தப்பு தான். அதனால் நான் இனி வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுன்னு, பார்லருக்கு கூட போகக்கூடாதுன்னு விஜயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ எப்படிம்மா நான் உன்னை பார்க்க வர்றது? உன்னை எப்படிம்மா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது? என்னால் வெளியிலேயே வர முடியாது. அப்படியே நான் வரணும்னு நினச்சாலும் எங்கே போகிறேன்னு என் மாமியார் கேள்வி கேட்பாங்க. உன்னை பார்க்க வர நான் சொல்ல முடியும்? என் நிலமையை என்னாலேயே யோசிக்க முடியலம்மா.
நான் வசமாக மாட்டிக்கிட்டேம்மா. எப்படியோ அங்கே பார்லருக்கு வேலைக்குன்னு கிளம்பி போகும்போது யாருக்கும் தெரியாமல் உன்னையும் கிறிஷையும் பார்க்க வருவேன். என் ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டுக்கு போவேன். ஏன் எனக்கு ஒரு பிரச்சனைனா சிட்டியோட ஆஃபீஸ்க்கு கூட போயிருக்கேன் பணம் வாங்குறதுக்கு. இப்போ என்னால் எங்கேயும் போக முடியாது. அதுவும் என் அத்தை வீட்லேயே இருக்கிறதுனால யாரையும் ஏமாற்றவும் முடியல, வெளியில் வரவும் முடியல. இப்போ வேற டாக்டர் உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் நான் பணத்தை எப்படி கொண்டு வந்து கொடுக்குறது? உன்னை வீட்டுக்கு எப்படிம்மா கூட்டிகிட்டு போகிறது? பேசாமல் முத்து மீனா கூடயே நீ வீட்டுக்கு போயிடுறியான்னு கேட்க, அப்புறம் முத்து மீனாக்கு நான் தங்கியிருக்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பப்போ வந்து என்னை பார்ப்பாங்க. பரவாயில்லையா? உன்னை பற்றின உண்மை சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கணும். இதெல்லாம் சரிண்ணா, நீ முத்து மீனாவையே அனுப்பி வை, அவங்க கூடயே நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதாம்மா. முத்துவும் மீனாவும் எப்பயும் கிறிஷை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் நீ எங்கே தங்கியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாதுல்ல. நான் ஏதாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். இதுக்கு வேறு வழி இல்லை. என் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தாம்மா பேசியாகணும். நீ ஃபோனை வை, நான் வித்யா கிட்ட பேசிட்டு வித்யாவை வந்து உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நீ வித்யாவோட வீட்டிலேயே தங்கிக்கலாம்லன்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடு. அந்த முடிவு உனக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். நான் ஃபோனை வைக்கிறேன், டாக்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ரோகிணி கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே அங்கே வந்த டாக்டரும், என்னம்மா உங்கள் பொண்ணு வராங்களா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வராங்களா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் போயும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. யார் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறது, என்ன நடக்க போதோ தெரியல. இப்படி ரோகிணி வேற அடிக்கடி அவள் மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நின்னா அந்த வீட்டில் ரோகிணிக்குன்னு என்ன மரியாதை இருக்கும்? இதே மீனா முத்து எவ்வளோ நல்லா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த ரோகிணிக்கு ஏன் தான் இப்படி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஒரு திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லைன்னு தெரியல. செய்கிறது எல்லாமே தப்பு, சொல்கிறது எல்லாமே பொய். அப்புறம் அந்த ரோகிணியோட வாழ்க்கையில் என்ன பெருசாக நல்லது நடந்துற போது அப்படின்னு ரோகிணியோட அம்மாவுக்கு ரோகிணி மேலே ரொம்பவே கோவம் வருது. இங்கே அருண் போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாரு. முத்து மேலே தப்பு இல்லைன்னு முத்து வெளியில் போன விஷயம் தெரிஞ்சு உடனே போலீஸ்கிட்ட அருண் கேட்குறாரு, என்ன சார் இது, முத்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணால் அவனை போய் வெளியில் விட்டுருக்கீங்க அப்படின்னு அருண் பேரதிர்ச்சியோட போலீஸ்கிட்ட கேட்க, என்ன அருண், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்காம இங்கே வந்து முத்துவை பற்றி ஏன் விசாரிக்கிறீங்க? முத்து மேலே தப்பே இல்லைன்னு தெரிய வர, அது மட்டும் இல்லை, தீபன் நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லி முத்துவை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்ய நாங்களும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். இதில் தப்பு அந்த ரோகிணியும் சிட்டியும் செஞ்சது தான். முத்து எந்த தப்பும் செய்யலையே, அப்புறம் அவர் எதுக்கு இங்கே இருக்கணும்? நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை அருண். உங்களுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனைனா அதை நீங்கள் வெளியில் தான் பேசிக்கணும். இங்கே முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அதை நான் என்றைக்கும் ஒத்துக்கவே முடியாது. நீங்களும் முத்துவும் ஒரே வீட்டில் மாப்பிள்ளையாக தானே இருக்கீங்க, இன்னுமா நீங்கள் முத்து மேலே கோபமாக இருக்கீங்கன்னு சொல்ல, அது என்ன சார், அந்த முத்து சாதாரண வேலையாக செஞ்சுருக்கான். என்னுடைய வேலையில் பிரச்சனை செஞ்ச முத்து அப்போவும் திருந்தாமல் நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சான். மண்டபத்தில் என்ன அவமானப்படுத்தினான். அப்படிப்பட்ட முத்துவை நான் சும்மா விடுறதா? முத்து எப்படியோ வசமாக மாட்டிக்கிட்டான். அவன் வெளியில் வராத மாதிரி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் முத்து மேலே தப்பே இல்லைன்னு அந்த மீனா உண்மையை நிரூபிச்சிட்டாங்களா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல சார். இந்த மாதிரி முத்து எப்பயுமே நிறைய தப்பெல்லாம் செய்வான். ஆனால் இனி முத்து வசமாக மாட்டிக்க தான் போகிறான். அப்போ தெரியும் நான் யாருன்னு. முத்துவை மட்டும் நான் என்றைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன். அவன் செஞ்ச எதையும் நான் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அருண், உங்களுக்கு முத்து மேலே கோவம் இருந்தால் எதையும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. முடிஞ்சால் முத்துக்கிட்ட போய் பேசுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும் முத்துவுக்குன்னு ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றி நீங்கள் ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. அதை வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் இனி உங்களுக்காக நான்லாம் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அருண் நினைக்கிறாரு, என்ன வீட்டில் அந்த முத்து மீனா எல்லாருமே மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே இவரும் இந்த முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் அந்த முத்து எப்படி இனி சந்தோஷமாக இருக்கிறாருன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு முத்து எந்த தப்பும் செய்யலைன்னு வெளியில் வந்ததால் அருணால் தாங்கிக்க முடியாத கோவத்தில் இருக்கார். டாக்டர் வேற என் அம்மாவை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் பணமும் கொடுக்கணும், அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இங்கே வித்யா வேற ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது பேசினாலே, வித்யா வீட்டுக்கு வந்துட்டாளா, இல்லை வித்யாவுக்கு எனக்கு வித்யாவால் உதவி செய்ய முடியுமான்னு தெரியலையே. இப்போ எப்படியாவது இல்லை வெளியில் போயாகணும். மனோஜ்கிட்ட பேசி வேலைக்கு போகிறதா சொல்லி கேட்போமா அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இங்கே மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி கிட்ட பேசாமல் அவர் வேலையை பார்த்துட்ருக்க, உடனே ரோகிணி, மனோஜ், விஜயாத்தை தான் என் மேலே கோவமாக இருக்காங்க. நான் எது செஞ்சாலும் உனக்காக தான்னு உனக்கு தெரியும்ல. வீட்லேயே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எவ்வளோதான் தனியாக இருந்து வீட்டு வேலையை செய்ய முடியும்? அந்த முத்து மீனாவை விட்டு கொடுக்காம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நீ உங்கள் அம்மா கிட்ட போய் எனக்காக பேசினேன்னா நல்லாயிருக்கும். நான் எப்பயும் போல் பார்லருக்கு மட்டும்தான் வேலைக்கு போவேன். வெளியில் யாரையும் பார்க்க போக மாட்டேன். உங்களை ஏமாற்றவே மாட்டேன். நான் என்ன செஞ்சாலும் உன்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டேன் மனோஜ். இந்த விஷயத்தில் என்னை நீ மன்னிச்சிரு. நான் செஞ்சது தப்பு தான். சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்க கூடாது. சிட்டியோட ஆளுங்களை பிரச்சனை செய்ய அனுப்பியிருக்கவும் கூடாது. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? உன் அம்மா விஜயா என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. எனக்காக நீ போய் பேசுறியா மனோஜ்னு சொல்ல, உடனே மனோஜ் ரொம்ப கோவமா, போதும் ரோகிணி, இனி நீ பேசுகிற எதையும் நான் நம்பவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அது எதையும் செய்ய போகிறதில்ல. நீ மறுபடியும் மறுபடியும் என்னையும் அம்மாவையும் ஏமாத்தணும்னு நினச்சி இப்போ கூட நீ பொய் பேசிகிட்டு இருக்க. பொய் தான் சொல்லிகிட்டு இருக்க. அதனால கண்டிப்பா நான் உன்னை நம்பவே மாட்டேன். என்னைக்காவது நீ வெளியில வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த எங்க அம்மா சொல்லியிருப்பாங்களா? இல்ல நான் தான் சொல்லியிருப்பேனா? நீ நல்லா சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு திறமை இருக்குன்னு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா தேவையில்லாம பிரச்சனை செய்யறதுக்கு அந்த சிட்டிக்கிட்ட போய் நீ உதவி கேட்க போனல, இனி உன்னை நம்ப போறதில்ல. ஏன்னா என்கிட்ட நீ சொன்னது வேற, நீ உதவி கேட்டு போனது அந்த சிட்டிக்கிட்ட. இப்படி எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இன்னும் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்க? என்னெல்லாம் உண்மையை நீ மறைச்சு வச்சிருக்க? முதல்ல அதை சொல்லு. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு அம்மா கிட்ட நான் போய் பேசுகிறேன். இப்போ நீ சொன்ன பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லு. என்ன உண்மையெல்லாம் மறைச்சு வச்சிருக்க எங்கள் குடும்பத்தை ஏமாத்த அப்படின்னு ரொம்ப கோவமாக மனோஜ் பேசுகிறாரு. நான் எந்த உண்மையும் மறைக்கல. நான் வெளியில் போய் வேலைக்கு போகணுன்னு தான் சொல்கிறேன். சொல்லப்போனால் உனக்காகவும் எனக்காகவும் நம்ம 2 பேரும் நல்ல பேர் வாங்கணும்னு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் பிரச்சனை அதிகமாயிருச்சு. இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன்? அதான் போலீஸ் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்களே நான் செஞ்ச தப்புக்கு. அப்புறமும் நீ கோவமாக இருந்தால் என்ன அர்த்தம்? நான் உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். உங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கவே வேண்டாம். ஆனால் நீயாவது என்னை புரிஞ்சுக்கணும்ல. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவமானப்பட்டு நிற்கிறேன். எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் தலை குனிய வைக்கிற அப்படின்னு சொல்ல, அப்படி தான் நடக்கும். ஸ்ருதியாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், இங்கே ரவிக்கிட்டேயும் இல்லை முத்துக்கிட்டேயோ அவங்க பெரிய பொய்யெல்லாம் சொல்லலை. இந்த குடும்பத்தை சொல்லப்போனால் அவங்க உன்ன மாதிரி ஏமாத்தலை, பொய் சொல்லலை. ஆனால் நீ அப்படியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னேன். உங்கள் அப்பா மூலமாக நிறைய சொத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உன் மாமா ஏதோ உங்கள் அப்பாவே இல்லை, பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னார். அப்போ கூட நான் ஒன்றை தான் நம்பினேன். அதுக்கப்புறமா தானே தெரிய வந்தது நீ மாமான்னு கூப்பிட்டு வந்தவரே பக்கத்தில் தான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னு. ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்து உன் மாமான்னு சொல்லி எங்களை ஏமாத்தினேன். இப்போ வரைக்கும் அதை எங்கள் அம்மாவாலையும் என்னாலையும் மறக்க முடியல. இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு உன்கிட்ட நல்லபடியாக தானே நடந்துக்கிட்டேன். இந்த பிரச்சனையை பெருசாக்குனது நீ தான். இனி என்கிட்ட எதுவும் பேசாத. நீ வேலைக்கு போகணுன்னா போ, அம்மா கிட்ட கேட்டுட்டு போ. உன்னை பற்றி என்கிட்ட பேசாத. இனி உனக்காகலாம் நான் யார்கிட்டையும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நீ இந்த வீட்டில் இருக்கிறியா இருந்துக்க. ஆனால் எப்பயும் போல் மனோஜ் உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு மட்டும் சொல்லாத. நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது, தேவையில்லாமல் பேசாத. அங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். இங்கேருந்து நான் கிளம்பணுமா? இந்த ரூம்லேருந்து கிளம்பணுமா? இல்லை வீட்டை விட்டே உங்கள் அம்மா நினைக்கிற மாதிரி நான் வெளியில் போகணுமான்னு சொல்ல, அது உன் விருப்பம். நீ வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நான்லாம் தேடி வரமாட்டேன். உன் விருப்பத்துக்கு இங்கே இருக்கிறதுனா இரு, இல்லைனா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். என்ன இந்த மனோஜ் நான் இப்படி பேசுனா என்ன ரோகிணி இப்படி பேசுகிற? இந்த வீட்டிலேயே நீ இருக்கணும்னு சொல்லுவாருன்னு நினச்சா இந்த விஜயா மாதிரியே இந்த மனோஜும் பேச ஆரம்பிச்சிட்டானே. ஏதாவது செய்யணும். இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அவ்வளவுதான். இனி நான் வெளியில் போகிறது இவங்க யாருக்கும் பிடிக்கல போல. நான் ஏமாத்துறேன்னு இவங்க எல்லாரும் ரொம்ப உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. அம்மாவை எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது? அங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே யாருக்கும் தெரியாமல் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யா எங்கே இருக்குன்னு கேட்க, ரோகிணி நான் வந்துட்டேன் ரோகிணி, வேலை பார்த்துட்ருக்கேன். என்ன அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னலன்னு சொல்லும்போது, ஆமாம் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கேட்க, நல்லா தான் இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். உன்னுடைய வீட்டில் தங்க வச்சாலும் பரவாயில்ல, இல்லை என் அம்மாவை அவங்க வீட்டில் நீ கூட்டிகிட்டு போய் விட்டாலும் அப்பப்போ போய் என் அம்மாவையும் கிருஷ்ணையும் நீ தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து நீ உதவி செஞ்சேன்னா அதுக்கப்புறம் நான் என் அம்மாவை கவனிச்சுப்பேன்னு சொல்ல, ஏன் ரோகிணி எப்பயும் போல் நீ உன் அம்மாவை பார்க்க போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் வேணும்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அப்பப்போ போய் பார்க்க முடியாது, எனக்கும் வேலை இருக்குல்ல. கல்யாண ஏற்பாடை பார்க்கணும், எனக்குன்னு இருக்கிற வேலையை நான் பார்த்துக்கணும். வேலை செஞ்சாதான் எனக்கு மதிப்பு, ஏன் அம்மாவையும் நான் பார்த்துக்க முடியும். அப்படி இருக்க உனக்கே உதவி செஞ்சுட்டு இருந்தா எப்படி? அதனால் என்னால் உதவி செய்ய முடிஞ்ச அளவு தான் செய்ய முடியும். வேணும்னா உன் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டுமா அப்படின்னு கேட்க, அப்போ நீ எங்கள் அம்மாவை போய் பார்த்துக்க மாட்டியா? எங்கள் அம்மாவை நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் இருக்கல்ல, நீ போய் பார்த்துக்க வேண்டியதானன்னு சொல்கிறாங்க.
அதான் என் மாமியார் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, வெளியிலயே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டிலையே வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. மனோஜும் அந்த விஜயாத்தையும் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா? அவங்க மனசை மாற்றவே முடியல, வெளியிலயே வர முடியல. அப்புறம் எப்படி என் அம்மாவை போய் கவனிக்க முடியும்? வித்யா, நீ எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, நீ உதவி செய்யலைன்னா வேற யார்கிட்ட உதவி கேட்பேன்? நீ பேசாமல் உங்கள் வீட்டில் வச்சு கவனிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, முருகன் வருவாரு, இது யாருன்னு கேட்பாரு, அப்புறம் உன்னுடைய அம்மான்னு சொல்ல, இதெல்லாம் முத்துமீனாக்கு தெரிஞ்சிராதான்னு கேட்க, அதுவும் சரிதான். அப்போ நீ பேசாம என் அம்மாவை நம்ம பார்த்து தங்க வச்சோம்ல, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. ஆனால் தினமும் நீ போய் பார்த்துக்கணும், சமைச்சு கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறியான்னு சொல்ல, சமைச்சு கொடுக்கணுமா? நானே எனக்கு சரியாக சமைக்க மாட்டேன், வெளியில தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுலேயும் மனோஜ் அதுலேயும் முருகன் தான் எனக்கு ஏதாவது சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. நான் எப்படி இதெல்லாம் செய்ய? எத்தனை வேலையை பார்க்க முடியும் ரோகிணி? நீ மாட்டிக்கிட்டேன்றதுக்காக உனக்கு உதவி செய்ய போய் என்னால் என் வேலையை பார்த்துக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்னால் இதெல்லாம் முடியாது, நீயே பார்த்துக்கிறியான்னு சொல்ல, இல்லை வித்யா, நீ எனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். நீ கண்டிப்பாக உதவி செய்யணும். எனக்கு வேற வழியே இல்லை. யார்கிட்டையும் என் அம்மாவை பார்த்துக்க சொல்ல முடியாது. அதுலேயும் முத்து மீனாக்கு தெரியாமல் நீ எனக்கு இந்த உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, வித்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இந்த ரோகிணி போனா போது ஃப்ரெண்டுன்னு மறுபடியும் பேசுனா, இவன் என்னவோ அங்கே வீட்டில் மாட்டிக்கிட்டான்னு என்ன இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறா? நான் இதுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்? ரோகிணியோட அம்மாவையும் கிருஷியும் நான் ஏன் பார்த்துக்கணும்? அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமா, சமைச்சு கொடுக்கணுமா, தினமும் போய் பார்த்துக்கணுமா? ஆனால் அந்த ரோகிணி அவள் வீட்டிலேயே இருப்பாளாம். அவள் செய்கிற தப்புக்கு தானே இப்படி அவமானப்பட்டு நிற்கிறா. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ என்ன, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படி தானே? உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன்டி, அப்போ தான் தெரியும் நீ யாருன்னு அப்படின்னு நினச்சிட்டு வித்யா ஃபோனை வைக்கிறாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, வித்யா வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போய் அம்மாவை விட்டுட்டு வரட்டும். ஏன் வித்யா அப்படி புரிஞ்சுக்காம கோவப்படுறான்னு தெரியல. முன்னாடிலாம் நான் என்ன சொன்னாலும் வித்யா கேட்பா, இப்போ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறா. உனக்கெல்லாம் உதவி செய்ய முடியாதுன்னு உடனே பதில் பேசுகிறாளே, என்ன செய்ய? வித்யா கண்டிப்பாக என் அம்மாவை அப்படியே விட்டுற மாட்டா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா கவனிச்சுப்பா. நான் என்னைக்காவது முடிஞ்சால் வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு வர வேண்டிதான் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. வித்யா யோசிக்கிறாங்க, நான் தான் இவ்வளோ உதவி செய்யணும்னு என்ன இந்த ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? நான் என்ன ரோகிணிக்கு உதவி செய்ய மட்டும்தான் இருக்கேனா? ஏன் வேலையை பார்த்துக்க வேண்டாமா? தன்னுடைய அம்மாவையும் தான் பையனையும் பார்த்துக்க முடியாத இந்த ரோகிணி அவள் வாழ்க்கை முக்கியம்னு மட்டும் நல்ல புத்திசாலித்தனமாக இருந்துக்கிறாளா? நான் மட்டும் அவளுக்கு அவள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். இனி அப்படிலாம் நடக்காதுன்னு ரோகிணிக்கு புரிய வைக்கணும். இப்போ என்ன, ரோகிணியோட அம்மாவை நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ரோகிணியோட வீட்டிலேயே விட்டுற வேண்டியதான். விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அப்போ தெரியும்ல இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுருக்கான்னு. அப்போ நான் உண்மையை சொல்லிட்டேன்னா இனி ரோகிணி என்கிட்ட உதவி கேட்க மாட்டா. அவளை பற்றின உண்மையவும் நான் சொன்ன மாதிரி இருக்கும். நான் இதுக்கு ரோகிணிக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சி அவளை காப்பாற்றணும், அவளுக்கு உதவி செய்யணும்? எனக்கு தேவையா என்ன? இதெல்லாம் முருகனுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கோவப்படுவார். எப்போ பார்த்தாலும் உதவி செய், பணம் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுறதே இந்த ரோகிணிக்கு வேலையாக போச்சு. ரோகிணி என்னை ரொம்ப நம்பிட்டு இருக்கா. அதனால் அவள் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி இந்த ரோகிணியை ஏமாற்றி அவளை வசமாக மாட்டி விட வேண்டிதான். இனி ரோகிணி உதவின்னு எனக்கு ஃபோன் பண்ணவே கூடாது. அப்படி ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரோகிணியோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மாவை பார்த்த வித்யாவும், என்னம்மா நல்லா இருக்கீங்களா? ரோகிணி வந்து உங்களை பார்த்தாளான்னு கேட்க, ஏம்மா கேட்குற? ரோகிணி வீட்டில் ஏதோ பிரச்சனையா, என்னை கூப்பிட்டு போக கூட வரல. முத்து மீனா தான் வரதா சொல்லியிருக்காங்க. கிறிஷும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா, நான் உங்களையும் கிறிஷையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நானும் முத்து மீனா கிட்ட சொன்னேன், என் பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போகிறா, என் பேரனை கொண்டு வந்து விடுங்கன்னு. நீ என் பேரை வந்ததுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போமா, அது வரைக்கும் நீ இங்கே வரது முத்து மீனாக்கு தெரிய வேண்டான்னு சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், வெளியில் நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் இருங்கன்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு கிறிஷையும் விட்டுட்டு கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் கிறிஷ் நம்ம கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனி இந்த கிறிஷோட பாட்டி நம்மளை வந்து வீட்டுக்கும் வர வைக்க மாட்டாங்க. கிறிஷையும் இனி பார்க்க முடியாது. அப்பப்போ ஸ்கூலுக்கு போனால் தான் பார்க்க முடியும் போல். பரவாயில்ல, கிறிஷ் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் மீனா அப்படின்னு கிறிஷை அவங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு முத்துவும் மீனாவும் அவங்க வேலைக்காக கிளம்புறாங்க. பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்த வித்யாவும், என்ன கிறிஷ் சந்தோஷமாக இருந்தியா? உன் அம்மா கூட தானே இருந்த அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறோமா அப்படின்னு கேட்கும்போது, உடனே வித்யாவும், ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன். இனி உங்களை கவனிக்க ஆள் இல்லைன்னு நீங்கள் கஷ்டப்படவும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இனி ரோகிணி உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்ல, இங்கே ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, என்ன வித்யா என்னென்னவோ சொல்கிற? அந்த ரோகிணியாவது எங்களை கவனிக்கிறதாவது? அவளுக்கு அவள் குடும்ப பிரச்சனையே பெருசாக இருக்குது.
நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் உண்மையை சொல்லிடுன்னு. ஆனால் ரோகிணி கேட்குற மாதிரியே இல்லை. எப்படியோ இன்னைக்கு நீயாவது வந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ரோகிணியை அவள் மாமியார் ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அவள் சொல்கிற பொய்க்கு வேற அவள் மாமியார் என்ன முடிவெடுப்பாங்க? ரோகிணியை திருத்தவும் முடியல. என்ன பேசன்னு தெரியல. சரிம்மா வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு இங்கே வந்து கிறிஷோட பாட்டி கேட்க, உடனே வித்யாவும் நீங்கள் வாங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியும் கிறிஷையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கிறிஷ் வித்யா கிட்ட கேட்குறான், அத்தை உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நம்ம எங்கே போகிறோம்? மீனா மீனா அத்தை வீட்டுக்கு போகிறோமான்னு கேட்கும்போது, என்ன கிறிஷ் உனக்கு மறுபடியும் உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான்னு சொல்ல, ஆமா அத்தை அம்மா கூடயே இருக்கணும்னு தோணுது. அம்மா எனக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் அம்மா கிட்ட நான் அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தேன். பாட்டி எப்போ பாட்டி அம்மா நம்மளை பார்க்க வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான் கிறிஷ். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கேட்குறாங்க, என்னப்பா கிறிஷ் அவங்க பாட்டிக்கிட்டேயே கொண்டு போய் விட்டுட்டிங்களான்னு கேட்க, ஆமாப்பா இன்னைக்கு அவங்க பொண்ணு வராங்களாம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் என் பேரனை கூட்டிகிட்டு வாங்க இன்னும் நான் பார்த்துக்கிறேன்னு எங்ககிட்ட பேசி அனுப்பிட்டாங்கப்பா. இனி கிறிஷ் எப்போ பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் அங்கே தானேப்பா வேலை பார்க்குறேன். கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். இங்கே கிறிஷ் நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் விஜயாவுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்ல, உடனே விஜயா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. அதுலேயும் ரோகிணி அந்த கிறிஷை கவனிக்கிறது என்ன, சாப்பாடு கொடுக்கறது என்ன, வெளியிலேருந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கிறிஷை என்னவோ அவளோட பையன் மாதிரி ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டால. இந்த ரோகிணியே இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, பொய் சொன்ன ரோகிணி இனி வெளியில் போகக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்ததால் ரோகிணியால் இனி பிரச்சனையே வராதுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வித்யா வராங்க. உடனே மீனாவும், வித்யா நீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நான் தான். நான் ஆனால் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே முத்தும், யார் வித்யா முருகனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? கல்யாணத்துக்காக வந்திருக்கிறீங்களா பேசுகிறதுக்குன்னு கேட்க, இங்கே வந்து கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் உள்ளே வராங்க. உடனே இங்கே கிறிஷோட பாட்டியா, கிறிஷ் என்ன இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, இப்போ தான் இந்த கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், மறுபடியும் இவங்க இங்கேயே வந்துட்டாங்களா? என்ன இந்த ரோகிணி மாதிரியும் மீனா மாதிரியும் நீயும் இவங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, கிறிஷ் வேற எங்கே இருப்பான்? தன்னுடைய அம்மா கூட தானே இருப்பான் அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, என்ன பேசுகிறீங்க வித்யா? அவங்க அம்மா தான் இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு வரதா சொன்னாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் மூத்த மருமக ரோகிணியை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. ரோகிணி இங்கே வா அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை கூப்பிட, வெளியில் வந்த ரோகிணி இங்கே தன்னுடைய அம்மாவையும் கிறிஷையும் பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன இந்த வித்யா, என் அம்மாவையும் என் பையனையும் அவங்க வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போக சொன்னேன், இவதுக்கு இவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்கிறா? ஒன்றும் புரியல. பரவாயில்ல, கண்டிப்பாக வித்யா என்னை மாட்டி விட மாட்டா. ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். ஏதாவது பேசி சமாளித்து இப்போவே வித்யா என் அம்மா என் பையன் எல்லாரையும் அனுப்பிடுவோம் அப்படின்னு அங்கே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, வா வித்யா எப்போ வந்த? நீ என்ன கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கு வித்யா சிரிச்சுக்கிட்டே, இல்லையே நான் உன் பையன் கிறிஷையும் உன் அம்மாவையும் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ என்ன இவங்கள பார்த்த உடனே இப்படி பேசுகிற? உன் வீட்டில் உன் பையன் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் நீ இவங்கள பக்கத்தில் வச்சு கவனிச்சிக்க மாட்டியா என்ன? அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை நீ தானே சொன்ன என் மாமியார் என்னை வெளியில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, என் அம்மாவையும் என் பையனையும் பார்க்க முடியாது, நீ தான் அவங்கள பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கணும்னு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் என் வேலையை நீயா பார்ப்ப ரோகிணி? நீ வேணும்னா சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கலாம். உன் வீட்டுக்காரர் மனோஜ் பெரிய கடை வச்சுருக்காரு. இங்கே எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் என் அம்மாவை பார்த்துக்க நான் சம்பாதிக்கணும். அதான் உன் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, உடனே அண்ணாமலை, வித்யா நீ ஏதோ எங்களை பார்க்க வந்திருக்க, இல்லை ரோகிணி கிட்ட பேச வந்திருக்கேன்னு நினச்சேன். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவங்க தான் ரோகிணியோட அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கிள், இதில் சந்தேகமே வேண்டாம். இந்த கிறிஷ் வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். ரோகிணிக்கு நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே கல்யாணமாகி இந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன். இந்த உண்மையை ரோகிணி மறைச்சி இத்தனை நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்தா. ஆனால் இன்னைக்கு ஏன் மூலமாக உண்மை உங்களுக்கெல்லாம் தெரிய வேணும் அப்படின்னு நான் ரோகிணியோட அம்மாவையும் பையனையும் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரோகிணி இனி உன் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்க, நான் வேணும்னா கிளம்பட்டுமான்னு சொல்ல, உடனே விஜயா, நில்லு வித்யா, நீ என்ன சொல்கிறியோ அதை தெளிவாக சொல்லு. ரோகிணியோட அம்மா இவங்க தானா? நீ சொல்கிறது உண்மையா? அப்போ கிறிஷ் ரோகிணியோட பையனா? அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ரோகிணி தான் பேரதிர்ச்சியோடு நிற்கிறா. ஏன் உங்களுக்கு ஒரு தெளிவாக புரியலையான்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி, என்ன உன் ஃப்ரெண்டு என்னவோ சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் உண்மையா? நீ கேட்டுட்டு அமைதியாக நிற்கிற, பதில் பேசாமன்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, அதை எப்படி ரோகிணி சொல்லுவாங்க? அதான் வித்யா வந்து
தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்களே, வசமாக மாட்டி விட்டுட்டாங்கன்னு என்ன போய் சொல்லலாம், எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறான்னு உடனே ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. இவங்க யாருன்னே தெரியாது, கிறிஷ் என் பையனே இல்லை அப்படின்னு பொய் சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படின்னு மீனா சொல்லி ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்க்க, உடனே முத்துவும் நான் தான் சொன்னலப்பா, ஏற்கனவே இந்த பார்லர்லம்மா பெரிய உண்மையெல்லாம் மறைக்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா, ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா இந்த ரோகிணிக்கு உதவி செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், கிருஷிக்கு தேவையானதெல்லாம் இந்த ரோகிணி பார்த்து பார்த்து செய்கிறாங்களே, மற்ற யாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்காத இந்த ரோகிணி இந்த கிருஷிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அக்கறையாக பாசமாக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு மீனா கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன். காரணம் இல்லாமல் இந்த ரோகிணி எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு. இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. என்ன ரோகிணி, இப்போ என்ன செய்ய சொல்ல போகிறீங்க அப்படின்னு முத்து கேட்க, எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. ரோகிணி பதில் பேச மாட்டா, ஏன்னா அவள் சொன்னது எல்லாமே பொய்யாச்சே. நானும் ரோகிணியோட வாழ்க்கைக்காக உங்கள் எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ரோகிணி எனக்கு பொண்ணு தான், கிறிஷ் தான் ரோகிணியோட பையன். இந்த உண்மையை சொல்லி கிறிஷை உன் கூடவே நீ கூட்டிகிட்டு போ ரோகிணின்னு எவ்வளவோ சொன்னேன். ரோகிணி எதையும் கேட்க தயாராகவே இல்லை. இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிறா ரோகிணி. இப்போ கூட நான் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கல. எனக்கே தெரியாமல் வித்யா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா ரோகிணி. நான் இந்த உண்மையை சொல்லி உன்னை மாட்டி விடணும்னு இங்கே வரவே இல்லை. வித்யா தான் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு உண்மை தெரியாமல் இருந்தால் உங்களை ரோகிணி கண்டுக்கவே மாட்டா, கிறிஷை பார்க்கவும் வரமாட்டா. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு ரோகிணி அடுத்த எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருப்பா. ரோகிணியை நம்பக்கூடாது. உண்மையை சொல்லி ரோகிணி ஒன்று உங்கள் கூட இருக்கணும், இல்லை மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும். இதை உண்மையை இனி மறைக்கக்கூடாது அப்படின்னு முத்து மீனாவுக்காக இந்த உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும்னு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த வித்யா அப்படின்னு ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க. உடனே இங்கே வித்யாவும் முத்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களாமே, பார்த்தீங்களா அந்த ரோகிணி எப்படி திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுருக்கான்னு. அந்த சிட்டிக்கிட்ட பணம் வாங்காத, சிட்டியால் நீ ஏமாந்து போய் தான் நிற்பன்னு எவ்வளவோ சொன்னேன். ரோகிணி சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கு உதவி செய்ய என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா. உங்கள் கார் சாவியை எடுத்து கொடுத்து உங்கள் காரில் பிரச்சனை வந்ததே, அதுக்கு காரணமும் இந்த ரோகிணி தான். இந்த ரோகிணி என்றைக்கும் திருந்தவே மாட்டா. சிட்டிக்கு உதவி செஞ்சு அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சிட்டி மூலமாக அந்த உதவியை வாங்கிக்கிறா. அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் முத்து அவமானப்பட்டு நிற்கிறீங்க. சொல்லப்போனால் அந்த ரோகிணி இந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் இங்கே தன்னுடைய அம்மா கூடயும் கிறிஷ் கூடயும் இருந்துட்டு போகட்டும்னு அப்படியே ரோகிணியை அனுப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் உதவி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடு, 2 லட்ச ரூபா பணம் கொடுன்னு ரோகிணி அவ்வளோ பிரச்சனை செய்கிறா. ரோகிணி கேட்டப்பெல்லாம் நான் பணம் கொடுக்கலன்னா உடனே கோவப்படுறா. இந்த ரோகிணி அப்படி என்ன பெரிய நல்லது செஞ்சுட்டா எல்லாருக்கும்னு இவ என்கிட்ட உதவி கேட்குறான்னு ஒன்றுமே புரியல. அதனால தான் இனி யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய அம்மாவை ரோகிணியை பார்க்கட்டும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்லிட்டேன். இனி ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டால அப்படின்னு சொல்ல, ரோகிணி ரொம்ப கோவமாக, போதும் வித்யா, செய்கிறதெல்லாம் செஞ்சு என்னை மாட்டி விட்டுட்டு அதில் உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை, நீ என் ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்புனேன், இப்படி ஏமாத்திட்டிய வித்யான்னு சொல்ல, நீ உன் குடும்பத்தை ஏமாத்தலை, நீ ரொம்ப நல்லவளா, நீ மற்ற எல்லாரையும் ஏமாற்றலாம், அது உனக்கு தப்பாக தெரியாது, உன்னை பற்றின உண்மையை நான் சொல்லிட்டேன்னா உடனே நம்பி நான் உன்னை ஏமாற்றிட்டேன்னு வர பேசுவியா. ஆமாம், உன் ஃப்ரெண்டு தானே நான், உன்னை மாதிரி தான் உன்னை ஏமாற்ற முடியும். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுக்க வேண்டான்னு நீ பெருசாக நடித்து என்னை ஏமாத்தினியே, அதை விடவா ரோகிணி. ஆனால் நான் உன்னை மாதிரி கிடையாது. முருகன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கவும் இல்லை, உன்னை மாதிரி மற்ற யாரையும் நம்ப வச்சு ஏமாற்றவும் இல்லை. நீ செஞ்ச தப்பை உனக்கு புரிய வைக்கணும். உன் அம்மாவையும் உன் பையனையும் நீ தான் கவனிக்கணும். மற்ற யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யவே மாட்டாங்கன்னு உனக்கு பாடம் புகட்ட தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன். உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொன்னேன். இதில் ஏன் தப்பு இல்லை, தப்பு செஞ்சதெல்லாம் நீ. முடிஞ்சா திருந்து, ஆனால் என்னெல்லாம் தப்பாக பேசாத அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி பேசின உடனே வெளுத்து வாங்குறாங்க வித்யா. அண்ணாமலை, விஜயான்னு எல்லாருக்கும் ரோகிணி மேலே கோவம் வருது. உடனே வித்யாவும், முத்து, மீனா, உங்களை மாதிரி தான் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறேன். அது கூட இந்த ரோகிணிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த ரோகிணி என் ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு விருப்பமே இல்லை. அப்பப்போ ஃபோன் பண்ணி உதவி செய்கிறியான்னு கேட்குறத தவிர்த்து இந்த ரோகிணி வேறு யாருக்கும் உதவி செஞ்சதே இல்லை. எனக்கும் தான். இவ என் ஃப்ரெண்டாக இருக்கிறத விட நான் தனியாக இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. இனி ரோகிணி ஃபோன் பண்ண மாட்டால, அதுக்கு தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். சரி நான் கிளம்புறேன்னு வித்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் கிறிஷ், இன்னொரு பக்கம் ரோகிணியோட அம்மான்னு என்ன பதில் பேசன்னு தெரியாமல் நிற்க, இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை மட்டும் இல்லாமல் ரோகிணியோட அம்மாவையும் கேள்வி கேட்குறாங்க. ரோகிணி தான் உண்மையை மறைச்சாங்கன்னா
நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே. இங்கே உங்கள் பேரன் இத்தனை நாள் இங்கே தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் கூட ரோகிணி வந்து இங்கே கிறிஷை தெரிஞ்ச மாதிரியே காமிக்காம, ஆனால் அக்கறையாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க. இப்படி பெரிய உண்மையை ரோகிணி மறைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு விஜயா இருந்த கோவத்தில் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்க. நீ சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. பேசாமல் இங்கேருந்து பிரச்சனை செய்கிறதுக்கு உன் அம்மா பையன் இவங்க 2 பேரையும் நல்லபடியாக கவனிச்சுக்க. எங்கள் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு விஜயா தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க. அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணி நினைக்கிறாங்க, என் அம்மாவை நல்லா பார்த்துக்க வித்யான்னு என் ஃப்ரெண்டு வித்யாவை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தேன். ஆனால் வித்யா இப்படி என்ன அவமானப்படுத்த, என்ன மாட்டி விடுறதுக்கு என் அம்மாவையும் என் பையனையும் கூட்டிகிட்டு வந்து என்னவோ உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி அவன் நல்ல பேர் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டா. ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, பதில் பேச முடியல. அப்போ நான் இந்த வீட்டில் இனி மருமகளாக இருக்க முடியாதா? என் அம்மா பையன் 2 பேரையும் கவனிச்சிக்க அவங்க கூட தான் கிளம்பி போகணுமா என்ன? அதுவும் வித்யா என் ஃப்ரெண்டு, எனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. என் பொண்ணு ரோகிணியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு தான் முன்னாடியே சொன்ன பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்தாதன்னு. அவள் சொன்ன பொய்யாலேயே இப்படி மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாளே அப்படின்னு ரோகிணியோட அம்மா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கிறிஷ் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. என் அம்மா ரோகிணி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என் அம்மா ரோகிணியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. பாவம் என் அம்மா ரோகிணி அழுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு கிறிஷ். கிறிஷை கூட நினைக்காம ரோகிணி இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டாங்கன்னு மீனா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க.